நம்மளுடைய சொசைட்டில இன்னைக்கு நிறைய நபர்கள் புதுசா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த வகையில சமீபத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு இனிமே நான் அந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு என்ன அங்க இருக்கக்கூடிய டிஐஜி வருண்குமாரும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் என்ன மாத்திட்டாங்க, இனி நான் இந்த மாதிரியான குற்றங்களை ஈடுபட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னு சொன்னா ஹரிஹரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் தான். இவர் யாரு அப்படின்னு சொன்னா ஹரிஹரன் அப்படிங்கிறது இவரோட பேரு. திருச்சி மாவட்டத்துல ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய நபர்களுக்கு டாட்டூ குத்துறது தான் இவருடைய தொழிலாவே இருக்கு. நம்ம எல்லா நபர்களுக்குமே டாட்டூ அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்ம சில நபர்கள் கையிலேயோ கழுத்துலையோ இல்லாட்டி நம்மளுடைய வயிற்று பகுதிகளிலேயோ இந்த மாதிரியான இடங்கள்ல சில நபர்கள் பேரை டாட்டூவா போடுவாங்க. சில நபர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பச்சை குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்துவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இவரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க எல்லா இடங்களிலுமே இருக்கு. இதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது சட்டப்படி குற்றம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கான பயிற்சி மட்டும் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் தாராளமாக செய்ய முடியும். ஆனா இப்போ இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு சொன்னா இவர் டாட்டூ அப்படிங்கிறதையும் தாண்டி பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் செய்யறாரு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு போறாரு. போகக்கூடிய நேரத்தில் அங்க தன்னுடைய கண்ணு இரண்டையுமே நீல கலர்ல மாறக்கூடிய வகையில கண்ணில் டாட்டூ போட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய நாக்குல டாட்டூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கக்கூடிய நாக்கை ஏலியன் நாக்கு மாதிரி தன்னுடைய நாக்கை இரண்டா பிளக்கக்கூடிய விஷயத்தை செய்யறாரு. செய்யறது மட்டும் இல்லாம இதை எப்படி செய்யறது, இந்த நாக்கை எப்படி இரண்டா பிளக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயிற்சியும் எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கும் வராரு. அப்ப இவர் எப்படி ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்டேட்ல சில மீடியாக்கள் இருக்குல்ல, ஒருத்தனுக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கும், அவனெல்லாம் இந்த சமூகம் கண்டுக்காது. அவனுக்கு எவ்வளவோ டேலண்ட் இருக்கும், ஆனா அவனெல்லாம் பெரிய ஆளாவே மதிக்காது. ஆனா எவனாச்சும் ஒருத்தன் வித்தியாசமா கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏதாச்சும் ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அவன் எங்க இருக்கான், தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருக்கான், எந்த மூட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவன் முன்னாடி கேமராவை வச்சு சொல்லுங்க நீங்க எப்படி இதை பண்ணீங்க, சொல்லுங்க நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, எப்படி இன்னைக்கு ஒரு எந்த திரைப்படத்திலுமே நடிக்காம இவ்வளவு மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு பிரபலமா மாறி இருக்கிறீங்களே, ஒரு வாட்டர் மேலான வச்சு எப்படி இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த சமூகத்துல கோமாளி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கிறோமோ அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ நபர்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில சேனல்ஸ் பெரிய ஆளா வளர்த்து விட்டுட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு நபரையும் பல சோசியல் மீடியாக்கள் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சொல்லுங்க உங்களுடைய நாக்கை எப்படி இரண்டா பிளந்தீங்க, உங்களுடைய கண்ணை எப்படி நீல கலர்ல மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் இவரும் ஒரு பெரிய ஆளா மாத்தி விட்டுட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திருச்சியில வரக்கூடிய அவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள டாட்டூ எல்லாம் போட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஜெயராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு டாட்டூ போட்டதா சொல்லப்படுது. என்ன பண்றாரு, அவர் எப்படி நாக்கை இரண்டா பிளந்திருக்காரோ அதே போல அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு நபருக்கும் நாக்கை இரண்டாக பிளக்கக்கூடிய வகையில் ஆபரேஷன் பண்ணி அந்த டாட்டூவை குத்தி அதை சோசியல் மீடியால வீடியோவா எடுத்து அப்லோடும் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போனதை தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் இந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்து இவரை அரெஸ்ட் பண்ணுங்க, இது சட்டப்படி குற்றம்ங்கிறது தெரியாதா, அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய மாநகர காவல்துறை அதிகாரிகள் இந்த டாட்டூ குத்தன ஹரிஹரன் அப்படிங்கிற நபரையும் டாட்டூவை குத்திக்கிட்ட ஜெயராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களையுமே கைது பண்ணி மத்திய சிறைச்சாலையில அடைச்சிருந்தாங்க. சிறைச்சாலையில இருந்து 2-3 நாட்களுக்கு முன்னாடி வெளியில வந்த இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பச்சை குத்துறது சட்டப்படி குற்றம்லாம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் நான் பச்சை குத்தினேன். ஆனா இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் பண்றது டாட்டூன்ற பேர்ல நாக்கை இரண்டா பிளக்கிறதெல்லாம் சட்டப்படி குற்றம்ங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெயில்ல வந்த அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது சட்டப்படி குற்றம்ன்றது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சிறைச்சாலையில இருக்கக்கூடிய நேரத்துல டிஐஜி வருண்குமார் அவரு சில மனோதத்துவ மருத்துவர்களை வச்சு எனக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பாடி மாடிஃபிகேஷன்ன்றதை செய்யக்கூடாது, இயற்கையாக தான் நம்மளுடைய உடல் இருக்கணும், ஏன் இந்த உடலை மாற்றக்கூடிய சிந்தனைகள் நமக்கு வருதுன்னு சொன்னா நம்மளுடைய மனநிலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறனால தானே. அப்ப அதுக்கான மருத்துவத்தை எனக்கு டிஐஜி வருண்குமார் சிறைச்சாலையில மருத்துவர்களை வச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் நான் இந்த மாதிரியான விஷயத்த செய்ய மாட்டேன், நானும் இனி எந்த மாதிரியான பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல செய்யவும் மாட்டேன், எனக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் யாருக்கும் கூட இந்த நாக்கு இரண்டா பிளக்கிறது எப்படி, கண்ணை நீல கலர்ல மாத்துறது எப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யாருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அந்த டிஐஜி வருண்குமார் அப்படிங்கிறவரும் எனக்கு தேவையான அளவுக்கு அறிவுரை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு.
அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சொசைட்டில இந்த மாதிரியான புதுசான பிரச்சனைகள் வரதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய சொசைட்டில எல்லாரையும் விட நம்ம தனித்துவமா தெரியணும், எல்லாருக்குமே நம்ம யூனிக்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் டான்ஸ் ஆடி போடக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கு டான்ஸே வராதுன்னு தெரியும், ஆனால் நான் டான்ஸ் ஆடி போடுவேன். ஏன் போடுவேன்? என்ன 4 பேர் கிண்டல் பண்ணணும், என் வீடியோ ட்ரெண்ட் ஆகணும். நான் ட்ரெண்ட் ஆனேன்னா ஒரு 40 யூடியூப் சேனல் வந்து என்னை பேட்டி எடுக்கும், அப்புறம் நான் ஒரு பெரிய ஆளாயிருவேன். அதை வச்சு நான் என்னுடைய ஃபேமஸை வச்சு நான் ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருவேன், இல்லாட்டி அது மூலியமா நான் ஏதாச்சும் ஒரு வருமானத்தை பார்த்துருவேன். நான் ரோட்ல போனால் ஒரு 40 பேர் வந்து போட்டோ எடுக்கக்கூடிய வகையில் நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளித்தனமா இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், இல்லாட்டி உடல்ல இருக்கக்கூடிய ஆடைகளை குறைக்க நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வியூஸோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வீடியோக்கள் போடக்கூடிய பல அக்காக்கள் இருக்கிறாங்க. அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதனால நடக்குதுன்னு சொன்னா, சொசைட்டில நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய டேலண்ட்டை வச்சு மட்டும்தான் இந்த சொசைட்டில வளரணுமே தவிர, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோமாளித்தனத்தை வச்சு 4 பேர் கிண்டல் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வளரக்கூடாது. அப்படி கோமாளித்தனமா வீடியோக்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள உடனே தேடி வந்து வீடியோ எடுக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ஸை பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சி பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.